ஒரு 5 நாளைக்கு வந்துட்டு நாங்கள் வந்து போரை நிறுத்த போகிறோம், நாங்கள் இப்போதைக்கு போர் செய்கிற மூடில் இல்லை, நாங்கள் போரை வந்து நிறுத்தலாம்னு இருக்கோம் அப்படின்னு ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்கிறார். ஆனால் ஈரான் வந்து அதை கேட்பதாக இல்லை. நாங்கள் ஈரான் கிட்ட பேசிட்டோம் ட்ரம்ப் சொன்னாலுமே யாரும் எங்கள் கூட பேசலைன்னு ஈரானும் மறுத்து விட்டது. இந்தியாவில் 74 நாட்களுக்கு தேவையான கச்சா எரிபொருளும் அதுபோக வந்துட்டு கேஸும் எல்பிஜி கேஸும் வந்துட்டு நம்மக்கிட்ட கைவசம் வந்து இருக்குது. 74 நாட்களை வந்துட்டு நம்மளால் சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ரஷ்யா கிட்டேருந்து வாங்கிக்கிட்டு இருந்தோம், அமெரிக்கா கிட்டேருந்தும் வாங்கி கொண்டிருக்கிறோம். இது மாதிரி எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாமல் இருப்பதற்காக நிறைய நாடுகளிடம் வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் பாஜக தரப்புலேருந்து ஆளும் மத்திய அரசு என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, மிக சிறப்பாக இந்தியாவிற்கான ஒரு பாதுகாப்பை வந்துட்டு நாங்கள் வழங்கிக்கிட்டு தான் இருக்கிறோம். இந்த ஒரு விஷயத்துக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற நாடுகளை நம்மளால் பகச்சிக்க முடியாது. கிட்டத்தட்ட நம்ம ஒரு கொரோனா பேண்டமிக்கை நோக்கி தான் நம்ம நகர்ந்துகிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை நோக்கி தான் நம்ம நகர்ந்துகிட்டு இருக்கிறோம். ஸோ நம்ம வந்து கவனமாக கையாளக்கூடிய ஒரு நேரம் வந்து ஜாம்பவான் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்த ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில வந்துட்டு, அதாவது ஜியோ பொலிட்டிக்கல் பற்றி தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஈரான் மீது வந்துட்டு அமெரிக்காவும் இஸ்ரேலும் வந்துட்டு தொடர்ந்து போர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு நடுவில் வந்துட்டு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, ஓகே ஒரு 5 நாளைக்கு வந்துட்டு நாங்கள் வந்துட்டு போரை நிறுத்த போகிறோம், நாங்கள் இப்போதைக்கு போர் செய்கிற மூடில் இல்லை, நாங்கள் போரை வந்து நிறுத்தலாம்னு இருக்கோம் அப்படின்னு ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்கிறார். ஆனால் ஈரான் வந்து அதை கேட்பதாக இல்லை. நாங்கள் ஈரான் கிட்ட பேசிட்டோம் ட்ரம்ப் சொன்னாலுமே யாரும் எங்கள் கூட பேசலைன்னு ஈரானும் மறுத்து விட்டது. ஹார்மோஸ் நீரிணையை வந்துட்டு ஈரான் வந்துட்டு மூடி இருப்பதனால கிட்டத்தட்ட எரிவாயு தட்டுப்பாடானது உலகம் முழுவதும் தலை விரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். 14 கிலோவாக இருக்கக்கூடிய அந்த கேஸ் சிலிண்டர் 10 கிலோவா மாத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து பேச்சு நடந்துகிட்டு இருக்குது மத்திய அரசு கிட்ட. 14 கிலோவே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 30-40 நாளைக்கு தான் வருது அப்படின்னா 10 கிலோ அப்படிங்கிறது இன்னும் எத்தனை நாளுக்கு வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதுவே வந்துட்டு இங்க மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இன்னும் பல மாவட்டங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய இடங்கள்ல காலி சிலிண்டரோட வந்துட்டு மக்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. கேஸ் சிலிண்டர் எப்போ கிடைக்கும், நம்மளுக்கு எப்போ வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் விறகடுப்புக்கு மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு அசாத்தியமான ஒரு சூழ்நிலை தான் வந்துட்டு இங்க தமிழகத்துல வந்துட்டு நடந்துகிட்டு இருக்கு. தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் இதுதான் நிலைமை. இந்தியாவே பரவாயில்லப்பா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா போன்ற நாடுகள்லாம் வந்துட்டு அதனுடைய கையிருப்பானது ரொம்பவுமே கம்மியா தான் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. எரிபொருள் கையிருப்பை வந்து ரொம்ப குறைவா தான் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில் 74 நாட்களுக்கு தேவையான கச்சா எரிபொருளும் அதுபோக வந்துட்டு கேஸும் எல்பிஜி கேஸும் வந்துட்டு நம்ம கிட்ட கைவசம் வந்து இருக்கு. 74 நாட்களை வந்துட்டு நம்மளால சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாகிஸ்தான்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 28 நாட்களுக்கு மட்டுமே அங்க வந்துட்டு எரிவாயு சப்ளை வந்து கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு வந்து அங்க கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பங்களாதேஷ்ல 12ல இருந்து 30 நாட்கள் வரைக்கும் தான் வந்துட்டு அங்க எரிபொருளை வந்துட்டு செலவினங்கள் பண்ண முடியும். அந்த அளவுக்கு வந்துட்டு கையிருப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்ரீலங்கால பார்த்தீங்க அப்படின்னா 1 மாதத்திற்கு தேவையான எரிபொருள்கள் கையிருப்பு வைத்திருப்பதாக கூறப்படுது. தென்கொரியால பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 200 நாட்களுக்கான எரிபொருள் வந்து அவங்க கையிருப்பு வந்து வச்சிருப்பதாக வந்து தெரிவிக்கிறாங்க. இதுக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா திரு மு க ஸ்டாலின் வந்து ஒரு அறிக்கை வாயிலாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னா, பாஜக அரசுக்கு முன்னாடியே தெரியாதா, இந்த பிரச்சனைகள்லாம் நடக்கும்போதே தெரியாதா, அவர் இஸ்ரேல் போயிட்டு வரும்போதே அவருக்கு தெரியாதா இப்படி ஒரு பிரச்சனை வரப்போகுது, இந்தியாவிற்கு அதற்கான பாதகமான சூழ்நிலை ஏற்படும் அப்படிங்கிறது அவர் உணரவில்லையா? ஸோ இது முன்னாடியே உணர்ந்திருந்தாரு அப்படின்னா இதற்கான முன்னெடுப்புகளை அவர் முன்னாடியே பண்ணியிருக்கணுமே, ஏன் வந்து அதை பண்ணாமல் விட்டாரு? இப்போ அதன் மூலமாக தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளவு பெரிய நெருக்கடிகளுக்கு நம்ம ஆளாகி இருக்கிறோம். மிகப்பெரிய ஒரு சுமையை வந்து நம்ம மேலே ஏற்றி இருக்கிறாங்க. பாஜக அரசு கிட்ட ஒரு திட்டமிடலே இல்லை அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டை வந்து வச்சிருக்காங்க. ஆனால் பாஜக தரப்புல இருந்து ஆளும் மத்திய அரசு என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, மிக சிறப்பாக இந்தியாவிற்கான ஒரு பாதுகாப்பை வந்துட்டு நாங்கள் வழங்கிக்கிட்டு தான் இருக்கிறோம். இந்த ஒரு விஷயத்துக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற நாடுகளை நம்மளால பகச்சிக்க முடியாது. கிட்டத்தட்ட நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து தான் ஆயிலை வந்து வாங்கிக்கிட்டு இருக்கிறோம். முன்னாடி வாங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 கப்பல்கள் வர வேண்டிய ஒரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு 2 கப்பல் தான் வந்துகிட்டு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நம்மளால வந்து எரிபொருள் வந்து விநியோகத்தை வந்து சீராக வந்து நம்மளால கொடுக்க முடியுது. ஏற்கனவே ஒரு 2 கப்பல்கள் வந்துட்டு குஜராத் துறைமுகத்திலையும் வந்துட்டு மங்களூர்லையும் வந்துட்டு வந்து இறங்கி இருக்கு. அதே மாதிரி இன்னும் 2-3 கப்பல்கள் வர இருக்குது. இந்தியாவும் பேசி அதன் மூலமா வாங்கிக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் இவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையிலும் இன்னும் பெட்ரோல் விலையை வந்து நாங்கள் ஏற்றலை, பெட்ரோல் விலையை அதே மாதிரி தான் நாங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மக்கள் மீது இன்னும் சுமையை சுமத்தக்கூடாது
அப்படிங்கிற எண்ணத்துல தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றாங்க. ஆனா இப்பவே பாத்தீங்க அப்படின்னா பிரதமர் மோடி அவர்கள் மத்திய அமைச்சர்களோட ஆலோசனை எல்லாம் முடிச்சிட்ட பிறகு ஒரு விஷயம் வந்து அவர் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட நம்ம ஒரு கொரோனா பேண்டமிக்கை நோக்கி தான் நம்ம நகர்ந்துகிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை நோக்கி தான் நம்ம நகர்ந்துகிட்டு இருக்கிறோம். ஸோ நம்ம வந்து கவனமாக கையாளக்கூடிய ஒரு நேரம் இது அப்படின்ற மாதிரியான விஷயத்த வந்து அவர் சொல்லியிருக்கிறார். உண்மையிலேயே இது கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு பதட்டத்தை வந்து ஏற்படுத்தினாலும் இதுதான் கொஞ்சம் நிதர்சனமான உண்மையாக வந்து பார்க்கப்பட்டுக்கிட்டு வருது. ஸோ அவரும் அதுதான் ஆலோசனைகள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் அதற்கான தீர்வுகள் என்ன அப்படிங்கிறத இனி காலம் தான் வந்து நம்மளுக்கு பதில் சொல்லும். இதற்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரஷ்யா கிட்டேருந்து வாங்கிட்டு இருந்தோம், அமெரிக்கா கிட்டேருந்தும் வாங்கி கொண்டிருக்கிறோம். இது மாதிரி எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாமல் இருப்பதற்காக நிறைய நாடுகளிடம் வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். வளைகுடா நாடுகள்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் சுரங்கங்கள்ல வந்துட்டு தாக்குதல் நடத்தப்படலாம் அப்படின்ற ஒரு அச்சுறுத்தனால வந்துட்டு அங்கே வந்து எண்ணெய் சுரங்கங்கள்ல வந்து தற்காலிகமாக வேலைகள்லாம் நிறுத்தப்பட்டிருக்குது. குறிப்பாக கத்தாரில் பார்த்தீங்க அப்படின்னா எல்பிஜி கேஸ் உற்பத்தி வந்துட்டு கிட்டத்தட்ட நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு மோசமான நிலைமையில தான் வந்து இருந்துகிட்டு இருக்குது. இன்னுமே வந்துட்டு அமெரிக்கா தாக்குதலை தீவிரப்படுத்தினால் ஈரான் வந்து தக்க பதிலடி கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அமெரிக்காவுக்கு இப்போது புலிவாலை பிடிச்ச கதையாக தான் வந்து இருக்குதுன்னு சொல்லணும். ஏன்னா என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்களும் வந்துட்டு திணறிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி 90-91 காலகட்டங்கள்ல இதே மாதிரி கல்ஃப் வார் வந்து நடந்தது. ஸோ அந்த சமயத்திலையும் இந்த மாதிரியான எரிபொருள் தட்டுப்பாடுகள் வந்து நிலவிக்கிட்டு தான் இருந்தது. ஆனால் 90-91 காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் வந்து பெருமளவில் யார் வீடுகள்லையும் இல்லை. நிறைய வீடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மண்ணெண்ணெய் சொல்லுவாங்கல்ல, அந்த அடுப்புகள் தான் வச்சிருந்தாங்க. நிறைய விறகு அடுப்புகளை யூஸ் பண்ணிட்டு இருந்த காலகட்டம் அப்படிங்கிறதுனால பெருமளவில் அது இப்போ நமக்கு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தலை. இன்னொரு விஷயம், அந்த காலத்தில் வந்து பெட்ரோலும் அப்படிங்கிறது வந்துட்டு பெருமளவில் இல்லை. யாராவது பணக்காரவங்க வண்டி வச்சிருப்பாங்க, கார் வச்சிருக்காங்க. பெருமளவில் சைக்கிள்களும் பொது போக்குவரத்தையும் தான் வந்து அந்த சமயத்தில் வந்து மக்கள் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நம்ம இந்த சொகுசு வாழ்க்கைக்கு பழக்கப்பட்டதுனால எரிபொருள் இல்லாமல் உலகமே இயங்காது அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் நம்ம இப்போ வந்து இருந்துகிட்டு இருக்கோம். இந்த போர் நடப்பதனால பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் சிலிண்டர் கிடைக்குமா கிடைக்காதான்ற ஒரு பதட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் பங்குச்சந்தை வந்துட்டு தொடர்ந்து சரிவை நோக்கியே நகர்ந்துகிட்டு இருக்குது. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை வந்துட்டு சரிவை நோக்கியே நகர்ந்துகிட்டு இருக்குது. அப்படின்னும் போது கொஞ்சம் இந்திய பொருளாதாரம் இதன் மூலமா ஒரு ஒரு தள்ளாட்டத்தை வந்து கொண்டுட்டு வருது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ வந்துட்டு இதுக்கும் மத்திய அரசு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள போறாங்க, மத்திய அரசு இதன் மூலமா என்னென்ன திட்ட நடவடிக்கைகள் வந்து வச்சிருக்கிறாங்க, இன்னமும் விலையேற்றினாங்க இல்ல பேண்டமிக் மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு அப்படின்னா மக்கள் அதை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறாங்களா அப்படிங்கிறதையும் யோசிக்கணும். கண்டிப்பாக மத்திய அரசு இதற்கான தீர்வுகளை நம்மளுக்கு கண்டிப்பா கொடுப்பாங்க. இன்னும் கொஞ்ச நாள்லயே போர் நிறுத்தப்படும், சீக்கிரமாகவே வந்துட்டு நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம ஆவலா எதிர்பார்க்கலாம். மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.